Hi friends, welcome to our channel நிஜங்களின் நிறங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ரியல் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி தான் இந்த சேனல் இருக்க போகுதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம், வெறும் ரியல் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொழுக்கட்டை எப்படி 30 நிமிஷத்தில் செய்யலான்னு தான். அதுவும் வீட்டில் இருக்க எளிய பொருட்களை கொண்டு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவையான பொருட்கள்: பச்சரிசி 3 டம்ளர், தேங்காய் அரை மூடி, பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 டம்ளர், உப்பு சிறிதளவு. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாவை கொட்டிக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து செம்புலையும் டம்ளரையும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டம்ளர்லேருந்து நீங்கள் மாவில் ஊற்றணும். செம்புலேருந்து டேரெக்டாகவோ இல்லை வேறு ஏதாவது பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு எப்போதும் ஊற்றாதீங்க. டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, டேஸ்ட்டே மாற்றிடும், நல்லா இருக்காது. தேங்காய் நீங்கள் ஃபாஸ்ட்டாக துருவிங்கன்னா துருவி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் மிக்சியில் போட்டு எடுத்தது தான். நம்ம இது சப்பாத்தி கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம புட்டுக்கும் இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் குறைன்னு மாவு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரை எடுத்து அதில் அந்த காட்டன் கிளாத் வச்சுட்டு அந்த மாவு போட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு திருப்பி எடுத்துகிட்டு அந்த மாவில் வெல்லம் தேங்காய் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் புட்டு. ரொம்ப அருமையாக இருக்கும். அதை நீங்கள் கோதுமையில் கூட ட்ரை பண்ணலாம். கோதுமை மாவில் சூப்பராக வரும். அதே மாதிரி கம்பு மாவு, கேழ்வரகு மாவு எல்லாத்துலேயும் புட்டு இதே மாதிரி தான் செய்யணும். ஸோ ஆனால் நம்ம கொழுக்கட்டைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க, முடிஞ்சளவு சேர்க்காமே பார்த்துக்கோங்க. நான் புட்டு பதம் சொன்னேன் இல்லையா, குறைன்னு, அது இந்த மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் கூட அந்த ரவுண்டாக இருக்கிறது இல்லாமல், கட்டியாக இல்லாமல் நல்லா நீங்கள் உடச்சி விட்டு மாவு மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி வெல்லம் கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நல்ல பவுடராக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் நாட்டு வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கோம். நாட்டு வெல்லம் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதுவே வாங்கி செஞ்சுக்கோங்க. 2 வெல்லமுமே ஒரே மாதிரி விலையாக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கலரு பிளாக்காக தெரியும், அவ்வளோதான். அம்மியில் அடித்து கூட அந்த வெல்லத்தை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதை நல்லா ரவுண்டாக சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்டி வச்சுக்கணும் மொத்தமாக. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். 3 டம்ளர் நம்ம பச்சரிசி போடும்போது 16 உருண்டைகள் வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ பேர் வீட்டில் இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேங்காய், பொட்டுக்கடலை, வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எள்ளு இருந்துச்சுன்னா எள்ளை கொஞ்சம் வறுத்து அதையும் கூட இதில் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இது இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நான் அதை சேர்க்கலை. இதை நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஏற்கனவே மாவு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நல்லா தட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூரணத்தை எடுத்து வச்சு ஃபுல்லாக ரவுண்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வெல்லம் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லம் வெளியில் வந்துச்சுன்னா உருகி தண்ணி மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் மேலே துணி போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒட்டி நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு வெளியில் வெல்லம் வராமல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 டைம் பண்ணிட்டீங்கன்னா 30 நிமிஷத்தில் என்ன, நீங்கள் 20 மினிட்ஸில் கூட இது பண்ணிடலாம். இது மாதிரி எல்லா பால்ஸ்லையும் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியில் பூரணம் பத்தலைன்னா நீங்கள் வெறும் வெல்லத்தை எடுத்து கூட போட்டு நீங்கள் இதே சைஸுக்கு கொண்டு வந்துடலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பச்சரிசியும் வெல்லமும் சேர்ந்தது. இல்லை டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி பூரணம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு செம்பு தண்ணியை கொப்பரையில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வழக்கம் போலே தான் இட்லிக்கு நம்ம எப்படி வைப்போமோ அந்த தட்டை வச்சு மேலே துணி, காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. அதில் எல்லா அந்த கொழுக்கட்டையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்கீங்கன்னா மேல் தட்டை வச்சு அதிலையும் வச்சிடலாம். இதில் அந்த இட்லி வைக்கிற இடத்துல மட்டும்தான் இல்லை, எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சுருங்க. கரெக்டாக 15 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ஃபுல் ஸ்பீடில் வைக்கிறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான சுவையான கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னா உங்கள் மெயில் ஐடி க்ளோஸில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.